அவளுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு சத்தியை கொடுத்துருக்கு சாமி, கல்ல தின்னா கூட கரைஞ்சு போயிரு. கல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டு. ஆமா, இப்ப போன் போட்டேன், எங்க சாமி வந்திருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னா, என்னடி காத்து மட்டும் வருது, என்ன சொல்ற, என்ன சாமி சிரிக்கிற? சமையல் வேலை வந்து இப்ப நீங்க 100 பேர் வந்துட்டாலும் தங்கம் ரச்சனா இந்த மாதிரி வேலை செய்யணும் சாமி சொல்லணும், 1 நிமிஷம் தான் தங்கம் படுத்து வந்துருவோம். ஒரு வேலைக்கு பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு தான். அவ்வளவு அழகா ஒரு பெத்த தாயை விட ஒரு அன்பு அந்த அளவுக்கு காமிச்சாங்க அம்மா. அட பாவி, மோசக்கார பாவி, ஏயா இவனை மட்டுமா நம்ம பெற்றோம், அவங்கள நம்ம பெக்கல, நடுத்தூர்ல இருந்து எடுத்து வரத்தோம். அட பாவி, அப்புறம் செய்யற சொல்லிட்டு அப்பனும் புள்ளி சத்திய கழுத்தை அறுத்துட்டீங்களேடா. இவ்வளவு விஷயங்கள் ஹாப்பியா பண்றீங்க, சிரிச்சு பண்றீங்க, ஒரு சின்ன கிடைக்கிற டைம் எல்லாம் ஜோக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா. நாகரிக மாலாவை நாங்க நேர்ல பாக்கணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க காம்போல தான் பயங்கர ஹிட் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க, ஏன் வரல, நம்ம ஷூட்டா அவங்க வச்சு பிளான் பண்ணோம், ஏன் வரல? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, டவுன் ஹாலுக்கு ஒரு வேலையா போக சொல்லியிருந்தேன். ஒரு 4 நாளா நாங்க வந்து பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்தோம். கிருஷ்ணாபுரம்ங்கிற ஒரு ஊர்ல திருவிழாக்காக போயிருந்தோம். அங்க போன இடத்துல நிறைய நீர்மோர் பானகம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தங்கம்? பானகம் புளி இனிப்பு இதெல்லாம் இருக்கும். நீர்மோர்னா மோர் போட்டு கலக்கி ஊற்றுவாங்க. திருவிழா காலகட்டங்கள்ல நிறைய வீட்டுல நடக்கும். அந்த மாதிரி கொடுத்தாங்க தங்க தேர் போகும்போது. அந்த வெயில் டைம்ல ஆடிட்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு டம்ளர்ல கொடுத்தாங்க. ஒரு 15 இடத்துல கொடுத்தாங்க தம்பி. 15 இடத்துலயுமே 2 டம்ளர் குடிச்சான். அதனால தொண்டை கட்டிக்குச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ண, மோர் கொடுக்க போயிருக்காங்க. இல்லம்மா, சாமி இந்த வாய் வேணும்னு கேட்காது, நம்ம கண் பாக்குறோம், அத வயிறு பசிக்காக சாப்பிடணும் சாமி. கண்ணுல பார்த்தோம் அது பசிக்குதுங்கிறதுக்கோசரம் குடிச்சா எப்படி சரிமான ஆகும் மத்தவங்க? அந்த மாதிரி சாப்பிட்டா. அப்புறம் சரி சொல்லி இன்னைக்கு டவுன் ஹால் போய் சொல்லி நாளைக்கு ஒரு வளைகாப்பு இருக்குது, உங்க வலையில் இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தவங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சரி, போன இடத்துல ஜிகிருதண்டாவை பார்த்திருக்கான். ஓ, அங்கேயும் சாப்பாடு என்ன கண்ணுல கண்டதெல்லாம் சாப்பிடணும்னு அவளுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு சத்தியை கொடுத்துருக்கு சாமி, கல்ல தின்னா கூட கரைஞ்சு போயிரு. கல்ல சாப்பாடு கூட சாப்பிடு. ஆமா, இப்ப போன் போட்டேன், எங்க சாமி வந்திருக்குன்னு சொல்லுது அப்படின்னா, என்னடி காத்து மட்டும் வருது, என்ன சொல்ற, என்ன சாமி சிரிக்கிற? கஷ்டம், சோகமா இருக்கும் அப்படின்ட்டு, என்ன சாமி சொல்ற அப்படின்னு, எங்க சாமி வந்திருக்கிறோம், வேற யாரும் போகல, ஆட்டோக்காரங்க நம்பர் நமக்கு தெரியாது. எங்கடி நாகரிகமாலா இருக்கிறோம், ஐயோ இது வம்பா போச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னடின்னு கேட்கறேன். சுத்தமா மொத்த காத்தும் வரல, வாயில மூக்குல ஆவி போயிட்டு இருக்குதுமா, வாயில போகல மூக்குல போகுது. என்னடின்னு கேட்டா முடியாம படுத்திருக்கலாம். இப்ப என்னன்னா சொல்லியிருக்கிறேன், உனக்கு முடியாம போனாலும் தம்பிங்க அங்க இருந்து அவ்வளவு தூரத்துல வந்திருக்கிறாங்க, ஆமா வா சாமின்னு சொல்லியிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா? கண்டிப்பா. நாகரிகமாலானா கொஞ்சம் மரியாதையா இருப்பாங்களா? ஐயோ ரொம்ப இருப்பா சாமி. என்ன மாதிரி விஷயத்துல நாகரிகமா? எல்லாத்துலயும் மரியாதை. அப்ப நான் மேல, அவளோட வயசுக்கு பெரியவ இல்லையா, நான் மேல உட்காந்தனா என் தலைக்கு மேலதான் உட்காருவேன். போன் வருது பேசுறீங்களா, சைலன்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார மாட்டான். இப்ப நீங்க எது வேணாம்னு சொல்றீங்களோ அதுதான் வேணும்னு போய் நிற்பான். ஆமா, அதுவும் உங்களை பத்தி புரளி எல்லாம் பேசுறாங்க, வீடியோல பாத்துருக்கீங்களா? புரளி இல்லம்மா, புரணி. புரணி பேசுறாங்க. உங்களை பத்தி புரணி எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் எக்கச்சக்க. அவ மட்டும் பேசலாமா, நம்ம டீமே பேசும் உங்களை பத்தி. நான் அதை பத்தி தான் கவலைப்பட்டுக்க மாட்டேன் சாமி. ஒரு மனிதர் எல்லாத்துக்குமே கிளியரா வாழ முடியாது. என்ன சாமி, எப்ப கடவுளே பாரு சாமி, சாமியவே குறை சொல்லுது உலகம். சாமியே குறை சொல்றாங்க. ஆமா, இப்ப காலையில வந்து சாமி, இப்ப எனக்கே சொல்றேன், எனக்கு ஒரு கடன் பிரச்சனை, கடவுளே நான் ஒரு மதுரகாளி மேல கும்பிடுவேன், மதுரகாளி எனக்கு உள்ள பணம் வேணும் அப்படிங்கும்போது நான் கேட்கறது 1 லட்ச ரூபா கம்மியா வச்சிருந்தேன், இம்பிட்டு வச்சு அந்த 1 லட்சத்தை வைக்காம போயிட்டா பாரு. சொல்லவும் சொல்ல மாட்டோம், கண்டிப்பா சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம டீமே நம்மள பேசுவோம். நான் அதை பத்தி பேச மாட்டேன். சரி பேசிட்டு போங்க, என்னை பேசி நீங்க சந்தோஷப்படுறீங்களா, பரவாயில்ல. ரெஜினா அந்த கேரக்டரை பத்தி சொல்லுங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க வீடியோ ஃபுல்லா. உண்மையாவே பயங்கர சப்போர்ட்டா எல்லாமே சாமி. என் பிள்ளைங்க எல்லாருமே, ரெஜினாவா இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், ரக்ஷனாவா இருக்கட்டும், நாகரிகமோட ஒரிஜினல் பேர் வந்து நீத்து. ஆமா, நீத்து. அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சமம். நம்ம டீம்ல இருக்கக்கூடியவங்க ரேஸ்மா சொல்லனா நாளைக்கு கேட்பாங்கம்மா, மொத்தமா சொல்லிருக்காங்க நம்ம குடும்பத்துல உள்ள அத்தனை பேருமே. சொல்லுங்கம்மா, லிஸ்ட போடுங்க. இல்ல லிஸ்ட் வேணாம் சாமி, பொதுவாக சொல்லு. நம்ம என்னோட பிள்ளைங்க, என்னோட அம்மாக்கள் எல்லாத்துமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூல என் பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கோச்சுப்பாங்களா? 2 இதுல கேட்டிருக்காளுங்க. அப்ப நான் சொன்னேன், 45 பேர் 50 பேர் எல்லா பேருமே சொல்ல முடியுமா சார்? அது ஒரு எபிசோடா போட்டுருவோம். ஆமா, ஏதாவது சாப்பிடுங்க சாமி. இல்லம்மா நன்றி, நல்லா நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படிதான் சொல்லக்கூடாது சாமி, சாப்பிடுறோம். ரொம்ப தூரத்துல வந்திருக்கீங்க. சரி சாப்பிடுறோமா, சரியா? இப்ப நம்ம 5 பேர் வந்திருக்கோம். 5 பேர் வந்திருக்கோமா. சாப்பிடாம போனீங்கன்னா அம்மா கோவமே, அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போனாலும் சங்கடமாயிரும். ஆனா கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிடறதுதான் ஒண்ணும் இல்லை, என்ன பண்ணுவீங்க? அப்ப எதுக்கு எல்லாரும் பேரும் கேட்டீங்க? அது கேட்கணும்ல சாமி வந்தவங்கள.
ஒரு தண்ணியாச்சும் கொடுங்கம்மா, அது போதுமா, சாப்பாடுனா அவசியம் இல்லம்மா. சரி. அப்ப இவ்வளவு லிஸ்ட் எடுத்தது ஏதோ நீங்க ஏதோ பெருசா அரேஞ்ச் பண்ணீங்க. கோவை போறீங்களா? உங்களுக்கு பிரியாணி வேணுமா இல்ல சாம்பார் வேணுமா? கோவையில வந்து சிந்தாமணி சிக்கன் ஃபேமஸ்னு சொன்னாங்க. இருக்குதான், அது கடையில வாங்கி தர மாட்டேன், நான் வேணா சமைச்சு தரேன். என் கை பக்கத்துல சாப்பிடணும். ஆனா கறியை மட்டுமே ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் கழுவுவேன். பரவாயில்ல சாமி. ஓகேமா, நல்லதுதானே கழுவுறது. ஆனா நீங்க சாப்பிடாம இருக்கணும் 24 மணி நேரத்துல. அப்ப சாப்பிடாம இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். கறி 24 மணி நேரம் கழுவுங்க. அப்புறம் சுத்தமா கழுவணும். அவங்க மாதிரி கடமைக்கெல்லாம் கழுவ மாட்டேன் நான். நாளைக்கு தான் சாப்பிட முடியும். அப்படியே காரணம் கத்தி எடுத்து இப்படி சுரண்டி கழுவணும்னு வச்சுக்க சாமி, அப்படியே தேஞ்சிட்டே போயிடும். அந்த கொழுப்பே போயிடுமே, ஊருக்கே போயிடுவான். பொறுத்துதான் சாமி சாப்பிடணும். நல்ல சாப்பாடு வேணும்னா பொறுமை இருக்கணும். சரி, அதை விட்டு சாமி, வேற எதாவது கேளுங்க. சாப்பாடு வேணுமா எனக்கு? ரெடி பண்ணி ஒரு நிமிஷத்துல அரிசி பருப்பு சாதம் வச்சு கொடுத்துரு சாமி. அப்படியே புழுவா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத சாப்பாடு. என்ன போட்டுருவீங்க? என்ன போட்டா இப்படி எல்லாம் கேட்க கூடாது. ஆமா, நீங்க சமைக்கிற விதம் அப்படி இருக்கு சாமி. இப்படி அள்ளி இப்படி கொட்டணும்னு வச்சுக்கோ, அப்படியே இப்படி பரவும் பூ மாதிரி உதிரி பூ எப்படி கொட்டும் அந்த மாதிரி. அந்த சாப்பாடு நிறைய பேர் அடிக்ட் ஆயிருக்காங்க. நாகரிகமால பத்தி ஒரு அழகான இன்சிடென்ட் சொல்லிருந்தீங்க, சம்பவம் சொல்லிருந்தீங்க. ரெஜினா பத்தி மறக்க முடியாத சம்பவம் என்ன பண்ணாங்க, எந்த இடத்துல? அப்படின்னா, ரெஜினா வந்து வீடியோ போடும்போது வாத்தவங்கன்னு நான் கூப்பிட்டேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. பாவாடை தாவணி, அதாவது பெண்களே மறக்கக்கூடிய ஒரு தருணத்துல நாங்க பாவாடை தாவணி போட்டு அந்த வீடியோ பண்ணும்போது சப்போர்ட்டிவா அவளுக்குள்ள 1000 வேலைகள் இருந்தாலும் இந்த வீடியோ பண்ணு வாசாமின்னு உடனே வந்துருவோம். உடனே ஏன் இதுக்கெல்லாம் கேட்கறது இல்ல சார். ஓகே, இன்ன வரைக்கும் அது மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்கு. அவங்களா இருக்கட்டும். இந்த ரச்சனா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்புறம் குழம்பு, பொரியல், இந்த குக்கிங் வேலை, சமையல் வேலை வந்து இப்ப நீங்க 100 பேர் வந்துட்டாலும் தங்கம் ரச்சனா இந்த மாதிரி வேலை செய்யணும் சமையல் சொன்னா ஒரு நிமிஷம் தான் தங்கம் படுத்து தூங்கிடுவான். ஒரு வேலைக்கு நீங்க பண்ணுவீங்க. உண்மைதான் சொல்றேன், அதெல்லாம் செய்ய மாட்டான். பண்றதுலாம் டார்க் ஹியூமர் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்க வந்து கோவை மீரா வந்து பிக் பாஸ் போக போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பரவலா போயிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? போறீங்களா இல்லையா? போலான்னு தான் சமையிருக்கேன். என்ன அங்க போனோம்னா இப்ப அந்த ஒரு வீடு அங்க, இங்க நம்ம வீடு 10 வீடு ஆயிருமேன்னு தான் நான் போகாம இருக்கேன். உங்களை வந்து இருக்கும்போதே கட்டுப்படுத்த முடியலமா அவளுங்கள. 40 நாள் 50 நாள் என்ன போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளார. இவளுங்கெல்லாம் அவ்வளவுதான், வரும்போது யாரும் 2 பேர் தான் இருப்பாங்க அந்த வீட்டுல. சண்டை போட்டுருவாங்க. இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்குன்னு நிறைய பேர் சொல்லி, நிறைய பிரபலங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. தாங்க கண்டிப்பா நீங்க அது வரணுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சுன்னா போக வேண்டியது. ரீசெண்டா வடிவுக்கரசி அம்மாவை பாத்துருந்தீங்க நீங்க. ஆமா சார். அந்த சம்பவம் பத்தி சொல்லுங்கம்மா, எப்படி இந்த வாய்ப்பு ஏற்பட்டுச்சு? வீடியோ போட்டுருந்தேன், காலம் மாறி போச்சு படத்துல. அந்த டைலாக் வந்து வினுசக்கரத்தி சாருக்கும் அந்த அம்மாவும் பண்ணுவாங்க. ஒரு டைலாக் பண்ணியிருந்தேன். அந்த டைலாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து அந்த அம்மாவை போய் சேர்ந்துருக்கு. யாரோ காமிச்சிருக்காங்க. காமிச்சதுக்கு அப்புறம் இப்ப இறந்துட்டாங்க இல்லைங்களா, சிந்து அங்காடி தெருசு, அவங்கதான் அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்புறம் அம்மாவை போய் ஒரு ஷூட், ரோஜா ஷூட் போயிட்டு இருந்துச்சு அசோக் பில்லர்ல. அப்ப சென்னையில போய் பார்த்துட்டு வரும்போது பார்த்தோன்னே எனக்கு என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு தாங்க. அவ்வளவு அழகா ஒரு பெத்த தாயை விட ஒரு அன்பு, அந்த அளவுக்கு காமிச்சாங்க அம்மா. அப்போ அந்த வீடியோ போட்டிருந்தேன். காலமறை போச்சுல வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை. அவர் வந்து பையனுக்கு தான் அந்த சொத்தை எழுதி வைக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 4 பொண்ணுங்களுக்கு கொடுக்கும்போது, அட பாவி, மோசக்கார பாவி, ஏயா இவனை மட்டுமா நம்ம பெற்றோம், அவங்கள நம்ம பெக்கல, நடுத்துல இருந்து எடுத்து வரத்தோம், அட பாவி, அப்புறம் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்பனும் புள்ளி சத்தி என் கழுத்தை அறுத்துட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் பண்ணியிருந்தேனம்மா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நந்தா பெரியசன் டைரக்டர், அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அம்மா கிட்டே கொண்டு போய் காமிச்சிருக்காரு. பாருங்கம்மா, உங்களை விட இந்த பொண்ணு அழகா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதாம்மா, கோவை மீரா பேரு, இந்த அவங்க போன் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. சார் என்ன பண்ணான்னு எனக்கு போன் பண்ணியிருக்காரு. நான் போன் எடுக்கல அந்த டைம்ல. நார்மல் மெசேஜ்ல தமிழ்ல எழுதி அனுப்பியிருந்தாரு. நான் நந்தா பெரியசாமிமா இயக்குனர், வடிவுகரசியமா தான் உங்க நம்பர் கொடுத்தாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் திருமாணிக்கம்னு சொல்லிட்டு ஒரு மூவி போயிருக்கு. பாரதி ராஜா சார் இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க, சமுத்திரக்கணி சார் இவங்க எல்லாம், அனன்யா மேம். அதுல வந்து ஒரு முன்னாடி நீங்க எனக்கு கிடைக்காம போயிட்டீங்கம்மா அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு இன்ஸ்டா இது மாதிரி எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாரு. அனுப்பியிருந்தேன். போய் சாரை பார்த்து பேசினேன். ரொம்ப சந்தோஷமா. வடிவுகரசி அம்மா கூட போய் பேசுனது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்தாங்க எனக்கு. நம்ம படத்துல பார்த்து வளர்ந்தவங்க தாங்க அவங்கள. பக்கத்துல உட்காந்து இவ்வளவு அழகா உட்காந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இவ்வளவு பழகுவாங்கன்னு வீடியோல பார்க்க ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி பேசிட்டு இருந்தீங்க 2 பேருமே. அவ்வளவு பிடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த டைலாக் எல்லாம் பார்த்துட்டு, இது எப்படி நீ இவ்வளவு அழகா பண்ணுங்க, எனக்கு முன்னாடி பண்ணி காமின்னு சொன்னாங்க. என்ன பண்ணினாலும் அவங்க முன்னாடி பண்ணும்போது ஒரு பதஷ்டம், அந்த ஒரு பதட்டம் இருக்கு. அம்மா 2 டேக் வாங்கிக்காமான்னு முதல்ல கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் 4 டேக் வாங்கி தான் பண்ணேன், நீ பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பக்கம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த பக்கம் ரோஜா ஷூட் போயிட்டு இருக்காங்க. நாங்க அந்த சோபால உட்காந்து, அதுல உள்ள ஆல் டீம் மொத்தமே அதுல எத்தனை பேர் வேலை பார்த்தாங்களோ, காயத்ரி மேம் அவங்க, அப்புறம் 2-3 பேர் எல்லாமே, பிருந்தா மேம் அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்த்து பேசிட்டாங்க.